மக்களவை தேர்தலில் என் கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்திடுங்க, இல்லைன்னா வட இந்தியர்கள் தமிழர்களை அடிக்கிறாங்கன்னு சொன்னால் நானே கூட சேர்ந்து அடிப்பேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசியது தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் நம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர் கார்மேகன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு ஆதரவு தெரிவித்து சீமான் அவர்கள் பரப்புரையிலும் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது பேசும்பொழுது மதம் ஜாதி கடவுளை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான், மக்கள் நலனை பற்றி சிந்திப்பவன் ஜாதி கடவுளை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அருகே பல அதிகாரிகள் இருக்க நிலையில ஏன் அண்ணாமலையை வைத்து தகவல் உரிமை அறியும் சட்டத்தை பயன்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி கேள்வியும் எழுப்பியிருந்தாரு. வெள்ளை என்பது ஒரு நிறம் தான், அது அழகு கிடையாது. இவ்வளவு பேசும் நான் கூட வெள்ளையாக இருந்திருந்தால் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்திருப்பேன் போல அப்படின்ற மாதிரியும், இந்த சமுதாயத்தை செதுக்க வேண்டும் என்றால் தன்னலமற்ற சர்வாதிகார ஆட்சி முறையால் மட்டுமே முடியும் அப்படின்னு கடுமையாக விமர்சித்தும் பேசியிருந்தாரு. மற்றொரு பக்கம், எனது நிறம் கருப்பு தான், உழைக்கும் மக்களுடைய நிறமும் கருப்பு தான், என் நிறத்தை பற்றி நான் என்னைக்குமே கவலைப்பட்டதே இல்லை. மனிதன் நோய்க்கு மருந்து கொடுத்தவர் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கார்மேகன். இப்போது தேர்தல் நோய்க்கு மருந்து கொடுக்கிறாரு. அவருக்கு ஒழுங்காக எல்லோரும் வாக்கு செலுத்தி என்னுடைய வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்திருங்க, இல்லைனா வட இந்தியர்கள் தமிழர்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நானே கூட சேர்ந்து அடிப்பேன் அப்படின்ற மாதிரியும், என்ன நீங்க வெற்றி பெற செய்தீங்கன்னா எந்த ரயில்ல ஏறி வந்தாங்களோ அதே ரயில்ல போகலனா என்ன கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. இந்த ஒரு பேச்சு சமூக வலைத்தளங்களில் பலருக்கு மத்தியில் பாராட்டுகளை பெற்றாலும் மற்றொரு பக்கம் பெரும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.